ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் காலை 8:26 வரை சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு நகர்ந்து கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். எனவே இன்றைய தினம் காலை 8:26 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது நண்பர்களே. எனவே இந்த சந்திராஷ்டம தினத்துல நீங்க முக்கியமான 4 விஷயங்களை கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஸ்மூத்தாக போகும். அது என்னங்கிறது டீடைல்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. கொஞ்சம் பணம் வரவுகளும் கைக்கு கிடைக்கும் நண்பர்களே. அலுவலக பணிகள்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நீங்க நடந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு சிறந்த நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சந்திராஷ்டம தினத்துல முதலாவதாக நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. சில பேர் உங்க பேராசைகளை தூண்டி விடுவாங்க. நிறைய பணத்தை நீங்க சம்பாதிக்க முடியுங்க, நீங்க உங்க பணத்தை எங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. கவர்ச்சிகரமான ஆஃபர் நம்பர் நீங்க பணம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வராதுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பேராசை படக்கூடாதுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ₹1 பணம்னாலும் நீங்க பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நண்பர்களே. இரண்டாவதாக, நீங்கள் மனசுல பயத்தை வச்சுக்க கூடாது. சில விஷயங்கள் உங்களுக்கு பிராக்டிகலாக நடந்திருக்காதுங்க. ஆனா அது நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பிரமை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால மனக்குழப்பம் ஏற்படலாம். எந்த விதமான மனக்குழப்பமான சூழ்நிலையும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க தைரியமா செய்யுங்க. புதுசான எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய பயத்தை நீங்க விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பயம், தயக்கம் எல்லாமே விட்டொழிங்க. ஆனா புதுசா நீங்க அசட்டு தைரியத்துல எதுவுமே ஆரம்பிக்க கூடாது. வழக்கமான எப்பயுமே செய்யக்கூடிய வேலையெல்லாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலையெல்லாம் எப்போது போல நீங்க செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள், பாட்டு கேட்கறது, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது, மேலும் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கிறது போன்றவற்றில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் நண்பர்களே. ஆனா புதுசா எதுவும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பயத்தை விட்டொழிக்க வேண்டியது 2வது விஷயம். மூன்றாவதாக, நீங்க உங்க பேச்சை கட்டுப்படுத்தணுங்க. நாவன்மை இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க பேச்சை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் அதன் மூலமாக இருக்கு. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேசுகளை பேசி நீங்க எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டையும் யாரு கூடயும் நீங்க இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மேலும் நீங்க பேசி மற்றவங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவற்றையும் இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடாது நண்பர்களே. ஈவன் உங்க கருத்துக்களை கூட நீங்க சமூக வலைதளங்களான Facebook, WhatsAppல கூட வெளியிடக்கூடாதுங்க. யாராவது உங்க கருத்துக்களை கேட்டாங்கன்னா அளவா சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேன், நான் யோசிச்சு சொல்றேன், அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு நழுவுறது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கருத்துக்களை வெளியிட தேவையில்லைங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். மேலும் சில பேர் வேணும்னே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. சில தவறான வார்த்தைகளை பேச சொல்லி தூண்டுவாங்க. உங்க கோபத்தை கண்டிப்பாக அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க அமைதியா இருந்துடணும். முடிந்த அளவுக்கு கனிவா உங்க நிலைமையை எடுத்து சொல்லுங்க, கனிவா பேசுங்க. இல்ல அப்படின்னா அமைதியா இருந்துருங்க. அது 2மே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். தவறாக நீங்க ஏதாவது தீய சொற்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அவங்க பிடிச்சிக்குவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து பேசுவதுதான் நல்லது. இன்றைய தினம் நீங்க பேச்சை குறைச்சிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் கடைசியாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. இன்றைய தினம் கோபம் கொஞ்ச நேரம் தான் உங்க வாழ்க்கையில வந்துட்டு போனாலும் அது தவறான சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி விடுங்கிறதுனால எந்த விதமான சூழலிலும் கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க உங்களை கோபப்படுத்துறாங்கிறதுக்காக நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே தியானம், யோகா போன்றவற்றை செய்யுங்கள். உங்களது கோபத்தை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இந்த 4 விஷயங்கள் தவிர உங்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என அனைத்திலுமே இந்த 4 விஷயங்கள் பொருந்துங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் செய்ய கண்டிப்பாக கிடைத்தாலும் அது அதிக நேரம் இருக்காது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமைய நீங்கள் கண்டிப்பாக பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் மனம் விட்டு பேசலாம். ஆனால் தவறான வார்த்தைகளை, கடுஞ்சொற்களை நீங்கள் கோபத்தினால் கூறிவிடக்கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே.
உங்களுடைய மனக்குறந்த காதலருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு இடத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு ஆன்மீகம், தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வது நல்லது. அது உங்களுக்கு உடலியல் சார்ந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இப்போ அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனால் பணத்தை நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. ஊதறித்தனமாக ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. இதை செலவு செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க வகைப்படுத்துங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாமல் நீங்க பார்த்துக்க முடியும். கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக உதயகரமா இருப்பாங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக புதிய உறவுகளை நீங்க சிறப்பாக பராமரிக்க முடியும். எனவே பொறுமையாக கனிவாக பேசி உங்களது உறவுகளை நீங்கள் பராமரிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் உருவாக்கலாம். கலை மற்றும் நாடகம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவான விஷயங்களை நீங்க பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும். எனவே உங்க திறமைகளை வெளிப்படுத்தலாம் நண்பர்களே. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ போதுமான ஓய்வு நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியாமல் போகலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுத்தி தருங்க. அப்படி இருந்தாலும் இந்த தினம் அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறதுனால நீங்கள் கவலையின்றி இருங்க நண்பர்களே. தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு போதுமான நேரம் கொடுக்கணுங்க. அவர்களுக்குன்னு தனிப்பட்ட இடம் உங்க வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது பாண்டிங், உங்களது ஒற்றுமை உங்க வாழ்க்கை துணை கூட அதிகரிக்கும் நண்பர்களே. காதல் தீ பற்றி எறியக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தனிப்பட்ட இடத்தை உங்க வாழ்க்கை துணைக்காக இன்னைக்கு நீங்க ஒதுக்கி கொடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. மனசுல நீங்க இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கூட அமைதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாம். சிகப்பு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் வேகத்தை காட்ட தேவையில்லை நண்பர்களே. விவேகமாக செயல்படணும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கூறிவிட வேண்டாம். பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. உங்கள் செயல்பாடுகளை வேகத்தை கூட்டுங்க. கண்டிப்பாக அதிகமான பலன்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. சூப்பரான ஒரு நாளாக அமையும். விவேகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்திட்டுமே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே. அனுசரித்து போறதுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரதான தேவையாக அமைந்திருக்குங்க. இன்னைக்கு அவசரப்படாம பதட்டப்படாம நிதானித்து நீங்க செயல்படுங்க. 10 காரியங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தாலும் நீங்கள் அதுல 4 காரியங்களை அதை திரும்ப செய்யாதபடி சிறப்பாக செய்து முடிக்க நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடிச்சுட்டு ஒரு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அப்படி நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் 3ஆம் நபராக தலையிடக்கூடாதுங்க. மற்றவங்க பஞ்சாயத்தில் போய் நீங்கள் கலந்துக்காம இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். வியாபாரத்திலும் இன்னைக்கு நிதானம் வேணுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்கள் பணிச்சுமை காரணமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் பொறுமையாக இருங்க நண்பர்களே, நிதானமாக இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.